இட்ஸ் மீ லார்ட் டிஆர்எக்ஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா 90s கிட்ஸுக்கும் சரி இயர்லி 2K கிட்ஸுக்கும் இது ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இந்த நாளில் தான் தலை சிறந்த ஓஜி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமான ஒரு சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன சீரீஸ்னா பவர் ரேஞ்சர்ஸ். எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி இருக்குல்ல, ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மெமரி, ஒரு ஃபீல், ஒரு எமோஷன், அது இப்போடா கிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக ஆகஸ்ட் 28 ஆனால் இன்னைக்கு 1993 ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராமை அயர் பண்ணுறாங்க. டிவிலையும் ரிலீஸ் ஆகுது. ஃபாக்ஸ் கிட்ஸ் மூலிமா நம்ம இந்தியாவுக்கும் நமக்கு அது வருது. வந்தது மட்டும் இல்லாமல் டெரிஃபிக்காக போகுது. 93 இது ஆரம்பித்தாலும் இதோட கிரேஸும் இந்த பாப் கல்ச்சரும் அங்கேருந்து அமெரிக்கன் பீப்புள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு என்னதான் ஒரு சூப்பர் சென்டரோட அடாப்டேஷனாக இருந்தாலும் கிட்ஸுக்கும் டீனேஜர்ஸுக்கும் இது ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தி ஆக்ஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எலமெண்ட் எல்லாமே சேர்த்து சொல்ல போனால் இந்த பவர் மைட்டி மார்ஃபின் தான் அந்த இனிஷியல் ஸ்டார்ட்டாகவே பண்ணாங்க. அதாவது அந்த 5 டீனேஜர் கேரக்டர் எல்லாரும் மத்தியிலே ஃபேமஸ் ஆரம்பிச்சு. முக்கியமாக 6th ரேஞ்சராக வில்லனாக அப்பியர் ஆன டாமி ஆலிவருக்காக எல்லாரும் அந்த சீரீஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. பட்டி தொட்டிலாம் பட்டை கிளப்பிடுச்சிங்க. மொத்தம் 32 சீசனுங்க. மொத்தம் 4 ஏரா. என்னென்ன ஏரானா நியோ சபான், டிஸ்னி ஏரா, ஆஸ்ப்ரோ அண்டு நியோ ஆஸ்ப்ரோ. இந்த 4 ஏராவில் மொத்தம் 32 சீசன். 32 சீசனில் தி பெஸ்ட் ஓஜி ஏரானா எல்லாருக்குமே வந்து டிஸ்னி ஏரா. 2003லேருந்து 2007 வரை அதெல்லாம் நம்ம எஸ்பிடி, டைனோ தாண்டர், நிஞ்சா ஸ்டாம், ஆர்பிஎம், ஆப்ரேஷன் ஓவர்ட்ரை எல்லாமே நம்ம இந்த ஏராலாம் பார்த்து இந்த ஏராலாம் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஏரா வந்து 90s கிட்ஸுக்கெலாம் ஃபேவரட்டான ஏரா வந்து பார்த்தா இந்த சபான் ஏரா தான். இந்த சபான் ஏராலாம் மைட்டி மார்ஃபினில் ஆரம்பித்து மைட்டி மார்ஃபின் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 மொத்தம் 3. அது இல்லாமப்பா ஏலியன், மைட்டி மார்ஃபின் ஏலியன் இருக்குது. அது இல்லாமல் ஜியோ, ஸ்பேஸ், டர்போ, லைட் ஸ்பீட் ரெஸ்கியூ, வைல்டு ஃபோர்ஸ், டர்போ, தென் இது டைம் ஃபோர்ஸு. சொல்லப்போனால் இந்த எராவோட லாஸ்ட் மூவியே வந்து பார்த்தா வைல்டு ஃபோர்ஸ் தான். வைல்டு ஃபோர்ஸில் ஃபார்வர்ட் சொல்லி ஒரு எபிசோடு வந்து அந்த எபிசோடில் சும்மா எல்லா சில்லறையை தூக்கி போட்டு எல்லாரும் பார்த்தாங்க. இது வர வந்த எல்லா ரெட் ரேஞ்சஸும் அந்த ஃபார்வர்ட் எபிசோடில் வந்திருந்தாங்க. இதை மட்டும் இல்லாமல் இது ஒரு எமோஷனுங்க. சரி, ஓகே, இந்த டே எது கொண்டாடுறாங்க? பிகாஸ் 25th anniversary 2018 நடந்தது. அதை திங்க் பண்ணி ரெமெம்பரன்ஸ்க்காக தான் இந்த டேவை செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நேஷ்னல் பவர் ரேஞ்சர் டே சொல்லி. அந்த டே அன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தா பவர் ரேஞ்சர் காஸ்டியூம் போட்டு வீடியோ போடுறோம், காமிகான் நடத்துகிறோம், ஃபேன்ஸ் மீட்டை கூட எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு வெற்றிகரமாக போயிருந்த பவர் ரேஞ்சர்ஸ் டவுன்ஃபாலாக அடைய ஆரம்பிச்சிருங்க. எப்போ வந்து டிஸ்னி ஏரா முடிஞ்சோ, டிஸ்னி ஏராவோட பவர் ரேஞ்சர்ஸோட இது முடிஞ்சிருச்சு, டு பி ஃப்ராங்க். அப்போ நியோ சாபான் வந்துரு. இந்த நியோ சாபான் ஏராவில் வந்து பார்த்தா பவர் ரேஞ்சர்ஸ் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகலை. ஆனால் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சால லாஸ்ட்டாக ஹிட் ஆனார் டைனோ ஃபியூரி தாங்க. டைனோ ஃபியூரி மட்டும்தான் ஹிட் ஆயிடுச்சு. சூப்பர் டைனோ ஃபியூரி இன்னும் பயங்கரமாக இருந்தது. அதை தவிர்த்து வந்த பீஸ்ட் மார்ஃபினாக இருக்கட்டும், நிஞ்சா ஸ்டீலாக இருக்கட்டும், இந்த காஸ்மிக் ஃபியூரி பற்றிலாம் பேசவே விருப்பப்படல. என்ன பண்ணுறது? இந்த காஸ்மிக் ஃபியூரி இதெல்லாம் அட்டர் ஃப்ளாப்பு. ஓடவேனா ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனாக வந்து அதை மீட் கூட இல்லை, அந்த வேவ்லென்த்தை கூட டச் பண்ணல தான் சொல்ல முடியும். பர்சனலாக எனக்கு பீஸ்ட் மார்ஃபின் எனக்கு பிடிக்கல. ஆர்பிஎம்மோட ஸ்பின் ஆஃப் சொல்லி அந்த சின்ன பையன் அந்த சில்வர் ரேஞ்சராக எல்லாத்துக்கும் கோல்டு ரேஞ்சராக எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் மாஃபை உருவாக்கின ஒரு ஃபிலிம் காட்டினாங்க. எனக்கு பிடிக்கல. நான் கடைசியாக எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தேன் டைனோ சார்ஜராக. டைனோ சார்ஜரோட முடிஞ்சிச்சு எல்லாமே. டைனோ சார்ஜராக சொல்லப்போனால் அப்புறம் கை மாறிச்சு. இந்த நிக்கில் போட்டிருந்தாங்கள்ல இந்த பவர்ஸ் எல்லாமே. அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கினாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கி அவங்களே ஒரு அடாப்டேஷன் பண்ணுறோன்னு சொல்லி காஸ்மிக் ஃபியூரிஸ் ஒரு குப்பை கலர்னாங்க. இந்த காஸ்மிக் ஃபியூரியஸ் 10 எபிசோடு பற்றி நினைக்கவே டென்ஷன் ஆயிடுது. நல்லாவே இல்லை. காஸ்டியூம்லேருந்து எதுவுமே அது ஏன் எடுத்தாங்க இன்னும் வர தெரிலங்க. இந்த டைனோ ஃபியூரியோட ஆல்டர்னேட் வெர்ஷன் தான் நெக்ஸ்ட்டு. இதுதான் வந்து காஸ்மிக் ஃபியூரிஸில் எடுத்தாங்க. சொதப்பல் பேரொழி. என்ன பண்ணுறது? அவ்வளோ பேர் லெகசியை கடைசியில் காஸ்மிக் ஃபியூரியில் வந்து போயிடுச்சு, இழுத்து மூடிட்டானுங்க. சரி, அப்போ இந்த பவர் ரேஞ்சர்ஸ் கதை என்னடான்னு பார்க்கும் போதா டிஸ்னி ப்ளஸை ஸ்ட்ரீம் பண்ணலாம் ஒரு பிளானிங் இருந்தேன். டிஸ்னி ப்ளஸ் வந்து பார்த்தா பவர் ரேஞ்சர்ஸை ஷூட் பண்ணுறோம் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துரு 2 இயர்ஸாக. பட் அதுவும் இல்லை. பெர்சி ஜாக்சன் சொல்லி ஒரு டிஸ்னி ப்ளஸ் ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆகிருந்துரு.
அதோட டைரக்டராக வந்து பார்த்தா இந்த எடுக்கிற மாதிரி பவர் ரேஞ்சர்ஸ் எடுக்கிற மாதிரி பிளான்ல இருந்தாங்க. பட் அதுவும் அஃபிஷியலாக ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து வேற ஒரு ஐடியா அடிச்சுக்காராம். லைக் பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒரு டீமாக ஒரு ஹீரோஸை வச்சு ஒரு கைஜி எதுக்குற மாதிரி அவர் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி வச்சு சொல்லி ஷட் டவுனு. சரி, அப்போ பவர் ரேஞ்சர்ஸ் எப்போ புதுசு பவர் ரேஞ்சர் வேறு பார்த்தா வராது. இந்த ஃபேன் பவர் ரேஞ்சர் மட்டும் இப்போ 2 வரப்போகுது. நிஞ்சா கிட்ஸில் ஒரு யூடியூப் சேனலில் பவர் ரேஞ்சர் மைட்டி மார்ஃபினை ரீபிராண்டிங் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. பட் அது எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் நம்ம பவர் ரேஞ்சர்ஸோட ஒயிட் டிராகன் லார்டு இருக்கார்ல, அவரோட அதாவது டாமி ஆலியோட கடைசி பவர் ரேஞ்சர் மூவியை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் பிளானில் இருக்காங்க. ட்ரைலர் டாப் நாச்சாக இருந்தது. பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. சரி, ஓகே, பவர் ரேஞ்சர்ஸை பற்றி தெரியாத சில அன்னோன் விஷயத்த நான் சொல்கிறேன் வாங்க. பவர் ரேஞ்சர்ஸில் மொத்தம் 973 எபிசோடுங்க. சொன்னால் இது பார்த்தீங்கன்னா எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இருக்கும் ஒரு சீசனையும் வந்து 30, 60, 40 அந்த மாதிரி இருந்துரு. பட் 973, ஓ மை காட், அது மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு. பட் இந்த 973 எபிசோடும் நீங்கள் பார்த்தீங்க அதில். பட் நான் ஒரு பவர் ரேஞ்சர் கண்டிங்க. சின்ன வயசுலேருந்து பவர் ரேஞ்சர்ஸ்லாம் நமக்கு எல்லாமே ஆஃபர் வாங்குறதுலேருந்து ட்ரெஸ்ஸு வாங்குறது, ஹெல்மெட்லேருந்து முக்கியமாக ரெட் ரேஞ்சர்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருந்துருங்க. ஆனால் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் இப்போதைக்கு வராதுங்க. பவர் ரேஞ்சர் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தால் ஏற்றுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே பவர் ரேஞ்சர்ஸ் கிடையாது. நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக. நம்ம சைல்ட்ஹுட் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பாட்டாகவும் ஒரு எபிக் பாட்டாகவும் இருந்த பவர் ரேஞ்சர்ஸ் இதுக்கு மேலே கிடையாது. டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ரிப்பீட்டட் எபிசோட், நியூ பவர் ரேஞ்சர்ஸ் இதுக்கு மேலே வராது. மூவிஸும் வராது, எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் இதுக்கு மேலே ஒருத்தர் இப்படி இருந்தான்னு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தெரியாது. சொல்லப்போனால் அரௌண்ட் 2010 மேலே பிறந்த கிட்ஸுக்கே தெரியல பவர் ரேஞ்சர்ஸ் யாராவது கலர் சட்டை போட்டு கோமாளித்தனம் பண்ணுறானோ. பட் அந்த பவர் ரேஞ்சர்ஸில் எவ்வளோ சூப்பரான விஷயங்கள்லாம் 90 கிட்ஸுக்கும் இயர்லி 2K கிட்ஸுக்கும் மட்டும்தான் இதோட அருமை தெரியும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறாச்சும் வீடியோ வேணால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு கண்டென்ட் வேணால் இப் மீ ஃபாலோவிங். இப்படி பெறுவது உங்களின் நான் லார்ட் DRX. பாய்.